السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் பேரருளால் சுபுகு தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உலக வாழ்க்கை விஷயத்தில் எந்த அளவுக்கு முஸ்லிம் எடுக்கின்றோமோ அதைவிட பன்மடங்கு அவர்களின் மறுமை வாழ்வுக்காக நாம் முஸ்லிம் எடுக்க வேண்டும். நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா நபிமார்களுமே தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், குடும்பத்தார்கள் விஷயத்தில், இன்னும் சொல்வதென்றால் அவர்களுடைய சந்ததிகள் விஷயத்தில் கூட மறுமையுடைய விஷயத்தில் பயந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நேற்றைய தினம் கூட ஒரு துஆவை உண்டு நாம் மேற்கோள் காட்டினோம். அதாவது பிள்ளை செல்வத்தை கேட்க வேண்டும். அந்த பிள்ளை செல்வத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், எங்கள் இறைவா, என் இறைவனே, எனக்கு வழித்தோன்றலாக நீ நல்லவரை தா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நீ தரக்கூடிய வழித்தோன்றல் எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும், உனக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கணும், உன்னை வணங்கக்கூடியவராக இருக்கணும் என்று துஆ செய்தார்கள். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில், தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் எப்படி அல்லாஹ்விடத்தில் இறங்கினார்கள் என்பதை அல்லாஹ் நினைச்சான் இன்னும் கூடுதலாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் பழக்கப்பட்ட வசனம் தான். ஆனாலும் இந்த துஆவையும் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை என்ன செய்றாங்க? கெட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுதே அவர்கள் ஒரு துஆ ஒன்று செய்றாங்க. இப்ராஹிம் நபி துஆ செய்றாங்க. அந்த துஆவை அல்லாஹ் என்ன செய்றான்? சூரா பக்கரால அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். 2வது அத்தியாயம் 127 128 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுறான். எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை பாருங்களேன். அதாவது இந்த துஆல 2 துஆ செய்றாங்க இப்ராஹிம் நபி. அதுல நமக்கு படிப்பினை இருக்குது. என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை ஒன்று செய்யறாங்க, ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்றுக்கொண்டு இதற்கு அல்லாஹ் கூலி தரணும் அப்படிங்கிற அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. நாமும் சில காரியங்கள் செய்வோம் அல்லாஹ்வுக்காக. அந்த காரியங்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அல்லது நம்முடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாதனால அது அடிபட்டு விடுமா என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், இது உனக்காக நான் செய்யறேன், இந்த காரியத்தை நீ ஏத்துக்க யா அல்லாஹ் என்று பிரார்த்திக்க கூடியவங்களா இருக்கணும். அதைத்தான் இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அழகா பேசி காட்டுறான். வ இது இர்ஃபா இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை உயர்த்திய போது, காபாவை உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்தும் போது அவங்க கேட்கிறாங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், எங்களிடமிருந்து இந்த பள்ளியை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். நாங்க இந்த பள்ளியை கெட்டுறோம், இந்த பள்ளியை கெட்டுவதற்காக நாங்க உனக்காகத்தான் கெட்டுறோம். இந்த காரியத்தை நீ எங்கள்கிட்ட என்ன செய்ய ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள். அடுத்த துஆ கேட்கிறாங்க பாருங்க, ரப்பனா, எங்கள் இறைவனே, ஓஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, இறைவா, எங்கள் இறைவா, எங்கள் இருவரையும், நானும் இஸ்மாயிலும் சேர்ந்து கெட்டுறோம், எங்க 2 பேரையும் நீ என்ன செய்ய, அதாவது தனக்கும் கேட்கிறாங்க
தன்னுடைய மகனுக்காகவும் கேட்கிறாங்க. நல்ல கவனம் பாயிண்ட பார்க்கணும். யா அல்லாஹ், எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டோராகவும் உனக்கு கட்டுப்படக்கூடியவளாகவும். இப்ராஹிம் நபியுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் சொன்னானா உடனே செஞ்சிருவாங்க. அஸ்லிம் நல்லா சொல்லுவான், கட்டுப்பாடு நல்லா சொல்லுவான். அவருடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? கால, அவர் சொல்லுவார், அஸ்லிம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்பதான் உங்களுடைய சொல்லாவே இருந்துச்சு. அப்படி கட்டுப்பாடு மிக்கவரே அல்லாஹ் என்ன செய்யறாங்க? கட்டுப்பாட்டை கூடுதலா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என்னையும் என் மகன் எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டோராகவும், அதோடு கூடுதலா ஒரு பாயிண்ட் சேர்க்கிறாங்க பாருங்க. என்ன பாயிண்ட்? உம்மத்தன், எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய தலைமுறைகளையும் உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. தொடர்ச்சியா கேட்கிறாங்க. வாரினா மனாசிக்கனா ஓ துபு அலைனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம், எங்கள் வணக்க முறைகளை எங்களுக்கு காட்டியா அல்லாஹ். இந்த பள்ளியை கட்டிட்டோம், நாங்க எப்படிலாம் வணங்கணும் என்ன அந்த வணக்க முறைகளை நீ எங்களுக்கு காட்டுவாயாக, எங்களை மன்னிப்பாயாக, நீயே மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன். துஆவுல பாருங்க, தனக்கும் கேட்கிறாங்க, தன்னுடைய மகனுக்கும் கேட்கிறாங்க, தன்னுடைய வழித்தோன்றலுக்காகவும் கேட்கிறாங்க. எதிர்கால சந்ததி எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, நானும் சொர்க்கத்துக்கு போகணும், என் பிள்ளைகளும் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய தலைமுறையினர் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு அவர்கள் போய்விடக் கூடாது என்பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப உறுதியா இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. நீங்க இன்னும் பார்க்கலாம், எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் நபி துவா செய்யறாங்க, இறைவா, என்னுடைய சந்ததிகள் உனக்கு இணை வைக்கக்கூடியவங்களா ஆகிவிடக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக, கண்டதை வணங்கக்கூடியவர்களாக, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக என்னுடைய தலைமுறையினர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததியினர் ஆகிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. பாருங்க, 14வது அத்தியாயம் 35வது வசனம். ஓ இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலதி ஆமினௌ வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என் இறைவனே, மக்கா எனும் ஊரை பாதுகாப்பளிப்பதாய் நீ ஆக்குவாயாக, என்னையும் என் வழித்தோன்றர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கியா அல்லாஹ். இந்த சாயல் கூட வந்துவிடக்கூடாது. என்னையும் என் வழித்தோன்றர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக என இப்ராஹிம் கூறியதை நினைவூட்டுவீராக. அல்லாஹ் சொல்லி காட்டான். இப்ராஹிம் இப்படி துவா செஞ்சாங்கப்பா, நீங்க நினைவூட்டுங்க. எதுக்காக அல்லாஹ் நினைவூட்டுறான்? நாமும் துவா செய்யணும். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? நாம தான் தௌஹீதுல இருக்கிறோமே, நாம என்ன செய்ய மாட்டோம், வழிகட்டு போக மாட்டோம், நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் நான் என்ன வேணாலும் ஆக்கிடுவோம். இப்ராஹிம் நபி ஏகத்துவ இமாம். இப்ராஹிம் நபி யாரு? ஏகத்துவ இமாம். சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள். அவங்களே என்ன செய்யறாங்க? யா அல்லாஹ், என்ன நீ என்ன செய்ய, என்னையும் என்னுடைய வழித்தோன்றர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குதியா அல்லாஹ் என்று இப்படி ஷிர்க்குக்கு எதிராக என்ன செய்றாங்க? துஆ செய்றாங்க. அதே மாதிரி அடுத்தது கேட்கறாங்க பாருங்க. என்ன கேட்கறாங்க? என் பிள்ளைங்க, என்னுடைய வழித்தோன்றர்கள் தொழக்கூடிய மக்களா இருக்கும். இன்னைக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நாம இன்னைக்கு தொழுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தொழுகிறாங்களா? பார்க்கணுங்க. பிள்ளைகள் தொழக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க? இப்ராஹிம் நபி துவா செய்றாங்க. எப்படி துவா செய்றாங்க? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், என் இறைவனே, விவசாயமற்ற பள்ளத்தாக்கில் புனிதமான உனது ஆலயத்துக்கு பக்கத்துல என் மக்களை குடியேற செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய ஆர்டர். அல்லாஹ் சொன்னான், மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டுருங்கன்னா கொண்டு போய் விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் அவங்க துவா செய்யறதுதான் கெட்டி துவா செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ரப்பனா லி யுகீமு ஸலாத்த ஃபஜ்அல் அஃபீதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், எங்கள் இறைவனே, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளேன். வழங்கின அவங்களுக்கு எதுக்கு நான் விட்டிருக்கிறேன்? அவங்கள தொழுகை நிலைநிறுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு நான் விட்டிருக்கிறேன், உனக்கு விட்டிருக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அப்ப இதுல பார்க்கணும், தொழுகையோட விஷயத்துல
அவருடைய சந்ததிகள் அவருடைய பிள்ளைகள் தெளிவா இருக்க வேண்டும் என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்பதையும் இந்த வசனத்துல பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இறுதியா ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடைசி நேரத்தில் ஒரு உபதேசத்தை செய்யறாங்க. நாமெல்லாம் கடைசி நேரத்தில் என்ன உபதேசத்தை செய்வோம்? நம்முடைய அஜல் முடிய போகுது, மௌத்தா போகக்கூடிய கண்டிஷன் இருக்கிறோம். என்ன செய்வோம் சொன்னா, என்ன அங்க ஒரு சொத்து கிடக்கு, இங்க ஒரு சொத்து கிடக்கு, இதெல்லாம் கரெக்டா பார்த்து பிரிச்சு கொடுத்துரு, இதெல்லாம் இவங்களை எடுத்துக்குங்க, நீங்க நல்லா வாழுங்க, தங்கச்சியை பார்த்துக்க, அக்காவை பார்த்துக்க, அம்மாவை பார்த்துக்க அப்படின்னு நம்ம சொல்ற தப்பு இல்லை. ஆனா இப்ராஹிம் நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்ராஹிம் நபி அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை அவர்கள் கடைசி நேரத்தில் உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 2வது அத்தியாயம் 132வது வசனம். ஓ அஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி ஓ யாக்கூப். இப்ராஹீமும் யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள், உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செஞ்சாங்க? யா பனிய, எங்கள் பிள்ளைகளே, என் அருமை பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் பிள்ளைகளே, அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். நீங்கள் மௌத்தா போகும்பொழுது முஸ்லிம்களாக இல்லாம மௌத்தாயிடாதீங்க. அவங்களாம் யாரு? இப்ராஹிமுடைய பிள்ளைங்க யாருங்க? நபிமார்களுங்க. இப்ராஹிமுடைய பிள்ளைங்க யாரு? இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாரு? நபிமார்கள் தானே. நபிமார்களுக்கு உபதேசம் செய்றாங்க. நீங்க மூத்தா போகும்போது என்ன செஞ்சிடாதீங்க, முஸ்லிம்களாக இல்லாம மூத்தாயிடாதீங்க. எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வை பத்திலா. மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதுதான், தன்னுடைய சந்ததிகள் தன்னுடைய பிள்ளைகள் மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் நபியுடைய மிகப்பெரிய அவாவாக இருந்தது. இந்த அவா, இந்த ஆசை நமக்கு இருக்கணும். இதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் விஷயத்துல அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம்? கையேந்துவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய சந்ததிகளை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்க ஒரு நிலையையும், அதே மாதிரி தொழுகை நிலைநாட்டக்கூடிய நிலையும், முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தியாதா என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய மக்களாம் இருக்க வேண்டும். இது குழந்தை வளர்ப்புடைய ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா துவா தான் மெயின். துவா இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்கி அருள்புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.